ஸ்டாலினை பொறுத்தவரையில் அந்த ஒரு பத்திரிகையில் வந்து திமுக, காங்கிரஸ், பாமக கூட்டணின்னு வந்தது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை ஸ்டாலின் கண்டிப்பாக பண்ண விரும்புகிறாரு. பாமக தன்னோட செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இழந்துடக்கூடாது. ஒரு கட்டத்தில் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்கக்கூடாதுயான்னு நான் டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு அரசியல் நிகழ்வை தடுத்துனேன். டாக்டர் என்ன தெரியும், ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸுங்கிற அந்த இது வர்றதே ராமதாஸுக்கும் நல்லது, ஸ்டாலினுக்கு நல்லது தானே. இப்போ இந்த சர்ச்சைகளே நல்லது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? ஸ்டாலினோட தந்தை மதிப்புக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அவர் எல்லாரும் அண்ணாவே தோக்கும்போது ஜெயித்தவர். அவரை எனக்கு குறைச்சி சொல்லலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவரை விட மு.க. ஸ்டாலின் வந்து பாமகவை டீல் பண்றதுல டாக்டரையா சொல்லக்கூடிய அந்த அறிவு உள்ளவர் தான். ஒன்று, பாமகவை பயன்படுத்தி தனி மெஜாரிட்டி வரல கலைஞருக்கு, ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி தனி மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டார் மு.க. ஸ்டாலின். ஸோ பாமகவை எப்படி டீல் பண்றதுங்கிறத கலைஞரை விடவும் புத்திசாலித்தனமா தெரிஞ்சவர் மு.க. ஸ்டாலின். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் நடக்கக்கூடிய அதிரடியான சில விஷயங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக அரசியல்ல திமுகவுக்கும் பாமகவுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டை சலசலப்புகள், இது குறித்த உங்களோட பார்வை என்ன சார்? திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ஐயாவை நல்லா மதிக்கத்தான் செய்கிறாரு, ஒரு மூத்த தலைவராக மதிக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு பேட்டியில் எனக்கே அசிங்கமாக இருக்குன்னு சொன்ன பேட்டியில் டாக்டர் ஐயா வந்து தமிழக முதல்வர் ரொம்ப கடுமையாக சாடி இருந்தார். இப்போ டாக்டர் ஐயாவுக்கு ஒரு ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. அதற்கு பாலு சென்னையில் போராடி இருக்காரு, பாமக காரங்க எல்லாருமே போராடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய கட்சி நான் சொன்னேன். ஆனால் பாமக ஆதரவு இல்லாமலே 2வது இடம் வட தமிழகத்தில் பல தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். காரணம், டாக்டர் ராமதாஸ் ஐயாட்ட இருந்த வன்னியர் வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு, நானே வன்னியர்கள் வந்து நீங்கள் ராமதாஸ் முன்னாடி நின்றுங்க, கிளியை வளர்த்து பூனைட்ட விட்ட கதையாட்டி எடப்பாடி கிட்ட போயிடாதீங்க, அதெல்லாம் குரல் கொடுத்தேன். நான் ஐயாவுக்காக தான் அந்த இதை நின்னேன். டாக்டர் ராமதாஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் வன்னியருக்கு மரியாதை இருக்கும், எடப்பாடி முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அது பிறகு வந்து உங்களுக்கு நாளைக்கு ஏமாற்றமாக தான் இருக்குங்கிறதெல்லாம் சொன்னேன். ஆனால் அதே மீறி 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக அந்த சமூகம் வந்து ராமதாஸையை கைவிட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் விழுப்புரம், சிதம்பரம் போன்ற இடங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பில் அவங்க வன்னியர் சமுதாயம் வந்து பாமகவை சேர்ந்தவர்களும் ரெட்டலைக்கே வாக்களிச்சுட்டாங்க. இது இந்த பொசிஷனுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் வந்து விக்கிரவாண்டியில் எழும்புறாரு. விக்கிரவாண்டியில் 10.5 மையமாக வச்சு ராமதாஸ் எமர்ஜ் ஆயிட்டாருன்னா நம்ம கிடைச்ச கெயினை கோட்டை விட்டுருமோன்னு எடப்பாடி பழனிசாமி பதறி போய் விக்கிரவாண்டியில் நிற்கல. அதாவது 10.5க்கு பதில் சொல்வது கூட நிர்பந்தம் வரும், அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ள நிற்கல. நடிகர் விஜய் கூட சீமான்ட்டு அந்த இடத்துல தோத்து போயிட்டாரு. சீமான் வெற்றியோ தோல்வியோ கமலஹாசனை விக்கிரவாண்டியில் தோக்கடிச்ச மாதிரி விஜயும் களத்துக்குள்ள வராமலே விஜய் வந்து சீமான் தோக்கடிச்சிட்டாரு. களத்துக்குள்ள வரவிடாமலே விக்கிரவாண்டியில் பண்ணி சீமான் விஜயை தோக்கடிச்சிட்டார். அந்த இடத்துக்குள்ள ஐயா 10.5ல் டாக்டர் ஐயா வந்து 29% வாக்கு எடுத்து நிற்கிறாரு. ஸோ மக்களவை தேர்தலில் வீழ்ந்தவர் இதில் எழும்பியிருக்கிறாரு. ஸ்டாலினோட இந்த இது வந்து மீண்டும் வைப்ரண்டாக பாமக வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்குது. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அந்த ஒரு பத்திரிகையில் வந்து திமுக, காங்கிரஸ், பாமக கூட்டணின்னு வந்தது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை ஸ்டாலின் கண்டிப்பாக பண்ண விரும்புகிறாரு. கலைஞரை விட அந்த இடத்துல நேர்த்தியாக, நுணுக்கமாக, அச்சமின்றி, நிதானமாக அதை வந்து கையாள நினைக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளால் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி அதிக எம்பி சீட்டுகளை மு.க. ஸ்டாலின் கொடுத்தது. இதைத்தான் நான் கலைஞரை தேர்தல் வெற்றியில் தாண்டிட்டாருன்னு சொல்கிறேன். தனி மெஜாரிட்டியை மு.க. ஸ்டாலின் கொடுத்தது. இதைத்தான் தேர்தல் வெற்றியில் கலைஞரை மு.க. ஸ்டாலின் தாண்டிட்டாருன்னு சொல்கிறேன். ஸோ இந்த எண்ண ஓட்டத்துக்குள்ள மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அதே வேளை ப்ரோ வன்னியர் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் ப்ரோ வன்னியர் பண்ணி ஜெயலலிதா மாதிரி ஈவு இறக்கமற்ற கொடூரத்தன்மையில் செயல்படலை. இது நான் சொல்கிறது கரெக்டுன்னு டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு நடவடிக்கையும் ஜெயலலிதா மேயர் நடவடிக்கையும் பண்ணும்போது ஸ்டாலின் தங்கம், ஜெயலலிதா மேயர் நடவடிக்கை ரொம்ப குறுக்கடாக இருந்துங்கிறதும் டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். அதே இதை வந்து நான் சொல்லும்போது இயற்கை நீதி ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்தாங்கன்னு டாக்டர் ஐயா மேலே எனக்கு பட்டுதல் உண்டு. அந்த வகையில் நான் சொன்னவனு தெரியும். எனிவே இந்த சம்பவம் பாமக வைப்ரண்ட் ஆகியிருக்குது. என்னோட கவலை எல்லாம் என்னன்னா, பாமக தன்னோட செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இழந்துடக்கூடாது. ஒரு கட்டத்தில் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்கக்கூடாதுயான்னு நான் டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு அரசியல் நிகழ்வை தடுத்துனேன். டாக்டர் ஐயாவுக்கு என்ன தெரியும். அப்போ நான் இன்னைக்கும் வந்து டாக்டர் ஐயா வந்து கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த மாதிரி தன்னோட வாக்கு வங்கி யார்ட்டையும் இழந்து போய் நிற்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் விக்கிரவாண்டி
விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், விக்கிரவாண்டியை விட்டு விஜய் ஓடுனது, விஜயகாந்த் மாதிரி பாமக ஒன்றும் செய்திட முடியாது, ஓடிட்டார் அவர். அதே மாதிரி இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறது, எடப்பாடி களத்துக்குள்ள நிற்காதது, இதெல்லாம் மீண்டும் வைப்ரண்டா வன்னியர்கள் மத்தியில் டாக்டர் இளம்பரதுக்கு துணை புரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வராரு அல்லது எடப்பாடி கிட்ட ஏமாறுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு மூத்த அரசியல்வாதியா தமிழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவை பார்த்து அவருக்கு வர வேலை எல்லாம் அறிக்கை விட்டிருப்பாரு அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறது ஒரு அவமரியாதை பண்ற விதமா இருக்குன்னு வன்னியர்கள், அந்த சமூக மக்கள் கொதிக்கிறாங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, அவங்க போராட்டம் நடத்துறாங்க, பால் எல்லாம் போராட்டம் நடத்துறாரு, அவங்க கடும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க, நடந்துதான் இருக்குது. இப்போ மருத்துவர் ஐயாவும் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னா பிரகாச ஞான ஒளி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவர் பதில் சொல்லத்தானே செய்வார். அவர் வில்போர் உள்ள ஒரு தலைவர், அரசியல் அரங்கத்துக்குள்ள ஸ்டாலினுக்கான பதில சொல்லத்தான் செய்வார். ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸுங்கிற அந்த இது வர்றதே ராமதாஸுக்கும் நல்லது, ஸ்டாலினுக்கு நல்லது தானே. இப்போ இந்த சர்ச்சைகளே நல்லது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? நான் பொலிட்டிக்கலா சொல்றேன். நான் சொல்றது என்னங்கிறது அர்த்தம் எடப்பாடிக்கு தெரியும், மு.க. ஸ்டாலின் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும், எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதோட சூட்சுமம் என்ன, நுணுக்கம் என்னங்கிறது ரவீந்திர துரைசாமி பேசுறதுல அர்த்தம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில தான் என்னோட இதை நான் பதிவு பண்றேன். இப்போ அந்த பிரகாச ஞான ஒளின்னு சொல்ற அந்த டோன் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதை திருப்பி அழுத்தமா சொல்றாரு. அரசியல் பிரகாச ஞான ஒளி, அவர் அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது கருத்து இருக்குங்களா சார்? இருக்கு. ஸ்டாலினோட தந்தை மதிப்புக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அவர் எல்லாரும் அண்ணாவே தோக்கும்போது ஜெயித்தவர். அவரை எனக்கு குறைச்சி சொல்லலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவரை விட மு.க. ஸ்டாலின் வந்து பாமகவை டீல் பண்றதுல டாக்டர் ஐயா சொல்லக்கூடிய அந்த அறிவு உள்ளவர் தான். கிளியர் கட்டா பாமகவுக்கு மேல திருமாவளவனை பயன்படுத்தி எம்ஜிஆர் வெளியேறின பிறகு 20 எம்பி சீட்டை கலைஞர் ஜெயிக்கல. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 20க்கும் மேற்பட்ட எம்பி சீட்டை 2 தடவை உதயசூரியன்ல ஜெயித்துட்டாரு. ஒன்னு பாமகவை பயன்படுத்தி தனி மெஜாரிட்டி வரல கலைஞருக்கு, ஆனா விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி தனி மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டாரு மு.க. ஸ்டாலின். ஸோ பாமகவை எப்படி டீல் பண்றதுங்கிறத கலைஞரை விடவும் புத்திசாலித்தனமா தெரிஞ்சவர் மு.க. ஸ்டாலின். அந்த இதை டாக்டர் ஐயா அங்கீகரிச்சிருப்பாரு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே வேளையில தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வர்சஸ் பாமக டாக்டர் ஐயாவுக்கு இடையில அந்த பொலிட்டிக்கல் விவாதம், அந்த இது வர்றது 2 பேருக்குமே அரசியல் ரீதியா நன்மை. அது நான் சொல்றது என்னங்கிறது 2 பேருக்குமே அந்த நுணுக்கங்கள் தெரியும். என்னை பொறுத்தவரை அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வன்னியர் ஓட்டுகளை இவ்வளவுக்குள்ள அள்ளி குவிப்பார் நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். எப்படி நடக்குது அரசியல்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அரசியல் தந்திரங்களை ஆதரிக்கும் வகையில மருத்துவர் ஐயாவோட அந்த பதில் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? நான் அதுக்கு இன்டர்பிரேஷன் அப்படின்னு என் இன்டர்பிரேஷன் கொடுக்குறேன். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.